அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை இரவு செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம். கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும்? கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது. அப்போது விமான விபத்தில் 140 பேர் மரணமடைந்தார்கள். இதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள். கடலுக்கடியில் பூமி வெடிப்பு, பூகம்பம், எரிமலை வெடிப்பு உண்டாகும். விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும். காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும். பெட்ரோல் பங்க், சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். பொதுமக்களுக்கு நாய், தேள், போரான், பாம்பு கடிக்கு ஆளாவார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். செப்டிக் டேங்க், பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷவாயு தாக்கம். ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள், கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பிகளிடையே, அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும். தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி மக்கள் அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள். பெண்களுக்கு கணவரால், ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும். செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பலாபலன்கள் விரிவாக காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே மாசி மாதம் 6 கிரக கூட்டணி நிகழப்போகிறது. சூரியன், சனி, புதன், சுக்கிரன் ராகுவை விட்டு விலகி விடுகிறார்கள். ராகுவை நோக்கி செவ்வாய் பகவான் செல்லும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பலன்கள். துலாம் ராசிக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே செல்லும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், பிரியம், ஒற்றுமை மேலோங்கும். இளம் தம்பதியர்களுக்கு நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. மூத்த தம்பதியர்களுக்கு சற்று மனக்குழப்பம், தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைகள் ஏற்படும். 5வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது மூத்த அண்ணன் அக்காவுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டிலே ராகுவோடு இணைந்து செவ்வாய் பகவான் அடுத்த 40 நாட்கள் செல்லும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமான மனக்குழப்பம் ஏற்படும். எதையுமே சரியாக புரிஞ்சிக்க முடியாது. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்களிடம் போட்டி போடும். சின்ன குழந்தைங்க குறும்புத்தனம், சேட்டைத்தனம் அதிகமாக பண்ணும். குழந்தைகளால் துலாம் ராசி என்பவர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் அடுத்த 40 நாட்கள் ஏற்படும். சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்கள், சொந்தக்காரர்களிடம் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ராகுவோடு செவ்வாய் இணைந்து செல்லும்போது பூரிய தொழில் செய்யக்கூடியவர்கள்,
விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல வருமானம் உண்டு. இயந்திரம், வண்டி, வாகனம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 5வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் துலாம் ராசிக்கு 8வது வீட்டை பரிசுகிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். காலில் பாத வலி, முட்டி மூட்டு வலி, பல்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. துலாம் ராசிக்கு 8வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது வெளியில் கொடுத்த பணம், வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலும், செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 12வது வீட்டிலும் விழுகிறது. எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வரன் பார்த்திங்கன்னா உடனே செட் ஆகும், கல்யாணம் பண்ணலாம். 16வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் தங்க நகையோ, வெள்ளி நகையோ, அல்லது வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 12வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது அடுத்த 40 நாட்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கும். இரவு உறக்கம் குறையும். தேவையில்லாத செலவுகள் துலாம் ராசி என்பதற்கு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் ராகு இணையும் போது விவசாயிகளுக்கு அல்லது வீட்டு நிலம் உள்ளவர்களுக்கு வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, இந்த மாதிரி பக்கத்து நிலத்துக்காரர்களிடம், பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வழிபாதை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சண்டை கட்டாமல் நிதானமாக யோசித்து துலாம் ராசி அன்பர்கள் செயல்படுவது நல்லது. ராகுவோடு செவ்வாய் இணையும் போது பெண்களுக்கு அதிக கோபதாபங்கள் வரும். அனுசரிப்பு தன்மை இல்லாமல் செயல்படுவாங்க. பெண்கள் காளியம்மன், மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.